வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்புருஷாய கோட்டால் தன்னூர் விதி பிரசாய். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதிய நம. ஓம் ஸ்ரீம் ஆதித்யாய சோமாய மந்திராய உதயசன் குரு சுக்கிர சனி பிரச்சர ஆகாவ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷம் மந்திரக்கு பஞ்சபூத விசேஷம். ஓம் லங்கவுக்கு பஞ்சபூத விசேஷம் லங்கமுக்கு பஞ்சபூத விசேஷ சுவாகம். 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூத அனுகிரகம் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய் நமக. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு பார்த்தோம்னா, கன்னியா லக்னத்திற்கு புத பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகேங்களா? கன்னியா லக்னம் அப்படிங்கிறது பார்க்கணும். கன்னியா லக்னத்துக்கு புதன் புதனோட லக்னாதிபதி அவர் தான். கன்னியா லக்னத்துக்கு அங்கேயே ஆட்சி பலம் பெறுவார், உச்ச பலம் பெறுவார் புதன். ஓகேங்களா? இன்னொரு இடம் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி புதன் தான். ஓகேங்களா? இவர் பார்த்தோம்னா 1-10 லக்னாதிபதியும் 10க்கு அதிபதியுமான புத பகவான் லக்னத்திலே இருக்கும்போது பார்த்தோம்னா மிக அற்புதமான பலாபலன்களை செய்வார். கன்னியா லக்னக்காரர்கள் லக்னத்திலே புதன் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றால் மிக அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். ஜோதிட ஞானம், ஜோதிட புலமை, கணக்கில் வல்லவர்கள், ஓகேங்களா, தெளிவான புத்தி உள்ளவர்கள், தீர்க்காயில் உள்ளவர்கள், ஆயுள் பலம் பொருந்தியவர்கள், ஓகேங்களா, அற்புதமான பலாபலன்கள் கிடைக்கும். நல்ல சிறந்த கல்வியாளர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்பேற்பட்ட புதன் அங்கே ஆட்சி பலம் உச்சம்ன்றது ஒரு நன்மையே. ஓகே, கன்னியா லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகத்தையே தருவார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா, லக்னாதிபதி 1-10 புதன் 2ஆம் இடம் சுக்கிரனோட வீட்டில் துலாத்தில் இருக்கும்போது இங்கேயும் மிக அற்புதமான பலாபலன்களை செய்வார். ஓகேங்களா? இங்கேயும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் 10 லக்னாதிபதியும் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது ஜோதிட ஞானம், ஜோதிட பொருண்மை, கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவமான வாழ்க்கை, தொழிலின் மேன்மை, தொழிலின் மேன்மை, அதி புத்திசாலிகளாக இருப்பவர்கள், தனத்தை சேர்க்க வல்லவர்களாக இருப்பார்கள். ஓகேங்களா? இந்த அமைப்பையெல்லாம் புதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார். அப்புறம் பார்த்தோம்னா செவ்வாயோட விருச்சிகத்துல, ஓகேங்களா, 3ஆம் இடம் தைரிய விதிய வெற்றி ஸ்தானத்துல புதன் நிற்கும் போது புதன் எங்கே வேணாலும் மறையலாம். புதனுக்கு மறைவு ஸ்தானம்ங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தருவானுங்கிற மாதிரி லக்னத்துக்கு பார்த்தோம்னா லக்னாதிபதி ஆண்டு 10 குடையவன் 3ஆம் இடத்துல மறைகிறது ஒரு ஆவரேஜான பலன்கள் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா? பகை வீடாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு கஷ்டங்களை தரமாட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம் தனுசு. ஓகேங்களா? இந்த இடத்துல புதன் இருக்கும்போது, ஓகேங்களா, வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், சுகஸ்தானம், மண்மனை, வீடு உண்டான இடம். ஓகேங்களா? வண்டி வாகனங்களுக்கு உண்டான ஒரு இடம், குருவோட வீடு, 10 தொழிலில் விருத்தி ஏற்படும். 10ஆம் இடத்துல குரு நேர் 7ஆம் பகுதியாக பார்ப்பார். தொழில் விருத்தி ஏற்படும், வியாபார விருத்தி ஏற்படும். இவருக்கு நல்ல புத்தி கூர்மை, அறிவு, மேன்மையான படிப்பு, தாய்க்கு நல்ல ஆரோக்கியமான நிலை, இது எல்லாமே கொடுப்பாரு. ஓகேங்களா? ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி அந்த இடத்துல போய் அமர்ந்து 4ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு யோகம் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் 5ஆம் இடம் பூமி ஸ்தானம். ஓகேங்களா? சனீஸ்வர பகவானோட வீடு, பிரதான நண்பன். இந்த இடத்துலயும் ஒரு அற்புதமான பலாபலன்கள் தருவார். ஓகேங்களா? அஸ்வ கிரகத்தை செயல்பட புதன் தனிச்சு நின்றுட்டா மிக அற்புதமான மேன்மையான பலன்களை தரவல்லவர். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். புதன் தனிச்சு நின்றுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லது சுபகிரகத்தின் பார்வையோட சுபகிரகத்தினோட சேர்க்கை பெற்றிருந்த பிரச்சனை இல்லை. அசுபகிரகத்தினுடைய மற்ற கிரகத்தோட சேர்ந்தா அந்த சேரும் கிரகத்தினோட தன்மையை அவர் பெற்று விடுவார். ஓகேங்களா? புதன் எந்த கிரகத்தோட சேராரோ அந்த கிரகத்தினோட தத்துவத்தை, அந்த கிரகத்தினோட பலாபலன்கள் மாறிடுவார். ஓகேங்களா? 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வீட்டில் அமரும்போது, தனிச்சு அமரும்போது நற்பெயர், ஒரு புத்திரர்களுடைய நன்மை, கீர்த்தி, புகழ், குலதெய்வத்தினோட அனுகிரகம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது 6ஆம் இடம் ரொம்பமான சத்துருஸ்தானம்ங்கிற 6ஆம் இடத்துல புதன் போய் அமர்ந்து லக்னாதிபதியாக இருந்து அவர் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தருவான் கூட ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் தான் தரும். அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான பலன்கள் தருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே சனி ஆட்சி பலம் பெற்றிருந்து அவர் அங்கே அமர்ந்தாருன்னா சில கடன் பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பார். உடல் உபாதைகளையும் லைட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அந்த வேலையை கொஞ்சம் செய்வார். அந்த கிரகத்தினோட தன்மையை, காரகத்தினுடைய தன்மையை செய்ய ஆரம்பித்து எல்லா கிரகங்களுமே அதான் பொசிஷன். எல்லா கிரகங்களும் நல்ல கிரகமும் அல்ல, எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்களும் அல்ல. ஓகேங்களா? அதனால புதன் அந்த இடத்துல அமைந்தா மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தருவானுங்கிறார். அந்த வழியில சத்துருக்களோட வழியில ஒரு முன்னேற்றம், போராட்டம், பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு நன்மைகள் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், குடும்ப பிஸ்னஸ் ஸ்தானம். ஓகேங்களா? இந்த இடத்துல புதன் அமையும் போது மனைவி வழியில
புகழ், கீர்த்தி, நன்மதிப்பு இதெல்லாம் ஏற்படுறது, நல்ல மனைவி அமைகிறது. அங்கே நீச்சமும் ஆகிறார் புதன் வந்து அங்கே நீச்சமாகிறார். நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமைச்சிட்டாங்கன்னா கேந்திர ஸ்தானங்கிற அடிப்படையில் நன்மைகள் ஏற்படும். இல்லை என்றால் ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் தான் நடக்கும். ஓகேங்களா, 7ஆம் இடத்துல புதன் நீச்சமாகும் போது ஓகேங்களா, அது வந்து குருவோட பார்வையோ அல்லது சுபகிரகத்தினோட பார்வையோ சுபகிரகத்தினோட சேர்க்கையோ அல்லது சுக்கரன் அங்கே உச்சமாகி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது அதை வந்து குரு பார்க்கறதோ பார்வை பெற்றிருந்தா அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். இல்லைன்னா நன்னடையான பலாபலன் தான் நடக்கும். நீச்சமான புதன் வந்து நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கிற நீச்சமாகி அந்த குருவோட பார்வை பெற்றிருந்தா ஒரு ஆவரேஜா போகுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் படுறேன். அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் நடக்கிறது இல்லை. ஓகேங்களா, அனுபவத்தில் பார்க்கறதான் நம்ம ஜோசியத்தில் சொல்லணும். அப்படியே புக்கில் இருக்கிறத அப்படியே படிச்சு அப்படியே சொன்னா அது ஜோசியம் கிடையாது. நாடியில் இருக்கிறத படிச்சு அப்படியே சொல்றது அதெல்லாம் பொதுவாக தான் இருக்கும். படிச்சு சொல்றதெல்லாம் ஒரு பொதுவாக தான் இருக்கும். எதுவுமே அனுபவித்து ஒரு ஜோதிடர் வந்து அனுபவித்து அனுபவபூர்வமாக சொல்ற பலன்கள் தான் கரெக்டாக நடக்கும். ஓகேங்களா, ஒரு ஏரிய நட்சத்திரத்துக்கு என்ன சாரம் இருக்காரு, என்ன பொசிஷன் இருக்காரு, இதெல்லாம் பார்க்கணும். நாடியில புதன் உச்சமாயிட்டா டாப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதியிருக்கும். நாடியில மற்ற ஜோதிட நூல்கள் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அனுபவத்தில் நம்ம பார்க்கணும். அனுபவத்தில் அது கிரகங்கள் என்ன செய்யுதுன்னு நம்ம நினைக்கணும். எந்த நட்சத்திரத்தில் அது பல ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கணும். வாழ்க்கையில் நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கணும். நிறைய பேர்த்தோட அனுபவங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் பலன்கள் வந்து துல்லியமாக தொடரணும். அதுக்கு மேலே முருகப்பெருமானோட அனுகிரகம் கிடைக்கணும். ஏன்னா முருகன் தான் ஜோதிடத்துக்கே ஒரு ஞானி. ஓகேங்களா, அவரோட அருளாசி கட்டாயம் இருக்கணும். ஒரு ஜோதிட பலன்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தெய்வ அனுகூலம் நம்மளுக்கு கட்டாயம் இருக்கணும். வாக்குப்படிதாகவும் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கறது, குரு 2ஆம் இடத்துல நிற்கிறது, புதன் ஜோதிட அதிபதியாகனா புதன் தான். அவரு நல்ல பொசிஷன் இருக்கணும் ஜாதகத்தில். அப்போதான் வந்து ஜோதிடம் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஜோதிட பலிதாவும் ஏற்படும். புதன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஜோதிடர் ஆக முடியும். அதுவும் குரு பார்த்துட்டாங்கன்னா இன்னும் சூப்பர். ஓகேங்களா, அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் தான் ஒரு நல்ல ஜோதிடர் அப்படிங்கிற பேர் எடுக்க முடியும். ஓகேங்களா, நல்ல நன்மைகள் ஏற்படணும். புதன் வந்து நீச்சமாயிட்டாருன்னா அவ்வளோதான். 7ஆம் இடமா இருந்தாலும் மனைவெளியில் பிரச்சனை, போராட்டம், சந்தை சச்சரவுகள் ஏற்படும். குரு அல்லது வேற ஏதாவது சுபகிரகத்தினோட பார்வைகளும் யாராவது ஒருத்தரோட சேரணும் நல்ல கிரகத்தோட, அப்பதான் நல்லது. அடுத்தது புதன் வந்து 8ஆம் இடத்துல மறைகிறார். ஓகேங்களா, செவ்வாயோட வீட்டில் கன்னியா லக்னத்துக்கு மறையும் போது பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பலன்கள் வந்து சிறப்பாக இருக்காது. ஓகேங்களா, 8ல் போய் லக்னாதிபதி மறைஞ்சாருன்னா பல பிரச்சனைகள் ஏற்படும். அது செவ்வாயோட வீடு. ஓகேங்களா, அங்கே போய் மறையும் போது பிரச்சனை, போராட்டங்கள், பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும். உடல் உபாதைகள், உடல் பிடிகள் எல்லாம் ஏற்படும். ஓகேங்களா, பார்த்து தான் தகுந்த மாதிரி பரிகாரங்கள் அமைச்சிக்கணும். புதன் அந்த 8ல் நடந்தாருன்னா முருகப்பெருமான் வழிபாட்டையும் வச்சுக்கணும், செவ்வாய் வழிபாட்டையும் வச்சுக்கணும். புதன் திருவெண்காடு ஸ்தலத்தில் போய் அதுக்குண்டான பரிகார பூஜைகளை நீங்கள் செஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தான், சுக்கரனோட இடம். ஓகேங்களா, இங்கே புதன் நிற்கும் போது அற்புதமான பலபாடங்களே செய்ய வல்லவர். ஓகேங்களா, நன்மைகள் அதிகமாக நடக்கும். இப்போ லக்னாதிபதி வந்து பாகிஸ்தான் போய் அமைகிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஓகேங்களா, பலன்கள் அருமையாக நடக்கும். அசுபகிரகத்தோட பார்வையோ அசுபகிரகத்தோட சேர்க்கையோ பெறக்கூடாது. ஓகேங்களா, லக்ன சுபர்களோட பார்வை பெற்றிருந்தா அற்புதமா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, அடுத்து பார்த்தா 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறது. ஓகேங்களா, மிதுனத்துல புத பகவான் வந்து ஆட்சி பலம் சொந்த வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. நல்ல தொழில் ஞானம், பேச்சு சாதிக்குமான சொத்துக்கள் சேர்றது ஒரு அற்புதமான ஒரு பலாபலன்களை தர வல்லவர் புதன். 10ல் புதன் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் கன்னியா லக்னத்துக்கு. ஓகேங்களா, அடுத்து 11ஆம் இடம் ஸ்தான பலத்தின் அடிப்படையில் 11 எந்த கிரகங்கள் இருந்தாலும் அற்புதமான பலாபலன்களே என்ற அடிப்படையில் பார்த்தோம்னா புதன் 11ஆம் இடத்தில் நிற்கிறது நல்ல லாபம் இல்லை. தாய்களின் அனுகூலம் ஏற்படும், நன்மை ஏற்படும், சகல காரியங்களில் வெற்றி ஏற்படும். ஓகேங்களா, மூத்த சகோதரன் வழியில நன்மைகள் ஏற்படும். நன்மதிப்பு, கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே ஏற்படும். அடுத்து 12ஆம் இடத்துல புதன் சிம்மத்தில் மறைகிறது. அது நட்பு வீடுங்கிற இடத்துல ஓரளவுக்கு ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கும். 12ல் புதன் மறைகிறது ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கும். ஓகேங்களா, இப்போ 12 ஸ்தானங்கள்லையும் புதன் கன்னியா லக்னத்துக்கு நிற்கும் போது என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, என்னுடைய வீடியோவை நீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைச்சுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. ஜாதகம், பிரசன்னம், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.